அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்துக்குள்ளானவர் யார்? மரண பயத்துக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவர் சொன்னார், வெளிநாட்டு பல லட்சக்கணக்கான டாலர் வச்சிருக்கிறார். சொன்னார், எனக்கு ஒரு 10 வருஷத்தை யாராவது ஆயுஷ் நாட்கள் அவங்க ஆயுஷ் நாட்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு லட்சம் கேட்டாங்க. 10 வருஷம் யாராவது கொடுத்தாங்கன்னா நான் எவ்வளவு கோடினாலும் உங்களுக்கு தரேன், கொடுக்க முடியுமா கேட்டாங்க. உலகத்தை ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது. முடியுமா? எவ்வளவு கோடி கொடுத்தா நம்ம ஆயுஷ் அவனுக்கு கொடுக்க முடியுமா? அவன் ஆயுஷ் நம்ம எடுக்க முடியுமா? அவரவருக்கு கொடுத்தாதான் இல்லையா? அவ பாருங்க. ஆனா அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு யார் இருந்துச்சு? மயக்க போற டாக்டர் சொல்றாரு 3 மாசத்துக்கு. அப்ப இவ்வளவு கோடி கொடுத்து பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு ஆகும். இந்த அந்த லெட்டர் கண்டுபிடிச்ச ஆப்பிள் நிறுவன தலைவர் அவர் 56 55 வயசு தான் கூட வாழ்ந்தார். அவருக்கும் பெரிய ஒரு ஆப்பிள் நிறுவனத்தில் பெரிய ஒரு கோடீஸ்வரர். ஆனா அவருக்கு கேன்சர் வந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். போட்டோ இங்கிருந்து அங்கே பாஸ் பண்ணலாம், அங்கிருந்து இங்கே பாஸ் பண்ணலாம், என்ன செய்தி எல்லாத்தையும் துரிதமா கண்டுபிடிச்சேன். ஆனா என் வியாதியை மாத்துறதுக்கு வியாதியை டிரான்ஸ்லேஷன் பண்ணி மற்றவங்க கணக்கு முடியல. என் மரணத்தை தள்ளி போட முடியல. பாத்தீங்களா எவ்வளவு லட்சங்கள் தான் கதற. ஆனா இயேசு நமக்குள்ள வந்து அந்த மரணத்தை ஜெயிச்சார். நமக்கு மரண பயம் இல்லை. அல்லேலூயா. ஃபாதர் பாடுங்க, மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். சொல்லுவோம், பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூதெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணமே உன் கூதெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னர் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்துவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உங்களுக்கு மரண பயமே இல்லை, ஏன்னா இயேசு அதான் நம்முடைய கண்ணை பிரகாசிக்கப்படுறார். இனி நீங்க கவலைப்பட்டே போக வேண்டியதில்லை. நீங்க மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. இப்ப மரணத்தை எடுத்துட்டாச்சு. நாம் கூட அவரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கோம். போல் சொல்றாரு. அதே 1 கொரிந்தியர் புத்தகத்துல ரோமர்லையும் சொல்றாரு. ரோமர் 6 அதிகாரம் பாருங்க. ரோமர் 4 சொல்றாரு, அவரோடு கூட நாம் மரித்தோம், ஆனால் அவரோடு கூட நாம் பிழைக்கிறோம். 6:5 சொல்றாரு, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 8 என்ன சொல்றார்? ஆக கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் பிழைத்து இருப்போம். அவரோடு கூட மரித்தோமானால் நமக்குள்ள ஒரு மரணம் ஆயிடுச்சு. என்ன மரணம்? பாவத்துக்கு மரிச்சிட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க சொல்லணும், நான் ஏற்கனவே செத்து பிழைச்சாண்டாம். என்ன சொல்லணும்? யாராவது எதிரி சொல்லணும், செத்து பிழைச்சவண்டா என்னை ஒண்ணு நீ அசைக்க முடியாது. உங்களை அழிக்க நினைப்பாங்க. யாராவது நினைக்கிறாங்களா? நீங்க போய் சொல்றீங்க, நான் செத்து பிழைச்சவண்டா என்னை ஒண்ணு நீ சிரிப்பாரு சொல்லுங்களா? சொல்லுங்க. ஏன்னா பாவத்துக்கு நீங்க ஆல்ரெடி செத்துட்டீங்க, இயேசுவோட செத்துட்டீங்க. இயேசு உயிரோடு இருந்தது போல பாவம் இல்லாத பரிசுத்தமா வாழ்றதுக்கு உயிர் திறந்து விட்டீங்க. ஒரு அலையில சொல்லுவாரே. அதனால் நீங்க பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். அதே பாருங்க 6:8 கடைசி வசனம் சொல்வாரு. அதனால் பாருங்க 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டீர்கள், கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். இன்னும் ஆசை வராது, தண்ணி அடிக்கணும்னு ஆசை வராது, இன்னும் புரட்டி பேசணும்னு ஆசை வராது, கெட்ட வார்த்தை பேசணும்னு வாய் வராது, ஆசை வாய் வராது. கெட்ட வார்த்தை பேச வாய் வருமா? புருஷன் அடிக்கிறதுக்கு கை வருமா? அழப்பண்ண மனைவி கை வருமா? சொல்லுங்க, வராது. இந்த கை யாருடைய கை? இயேசுவின் கை. இவ்வளவு சொல்லுங்க, இயேசுவின் கை சொல்லுங்கப்பா. அப்படிதான் நல்ல சாப்பாடு உங்களுக்கு. இயேசுவின் கை, இந்த கை, இந்த கால், இயேசுவின் கால்.
இந்த தலை இயேசுவின் தலை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது யார்? இது எந்த கை? இது யார் கொடுத்த கை? ஏசப்பா. இந்த கால் யார் கொடுத்த கால்? இந்த வாழ்க்கை யார் கொடுத்த வாழ்க்கை? இல்ல, நான் துண்டு பிழைக்கிறேன், செத்து பிழைக்கிறேன் மாஸ்டர். நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும் மாஸ்டர். நீங்க பார்த்தா ரத்த கண்ணீர் வடிச்சிருவீங்க. ரத்த கண்ணீர் வடிக்கிறதுக்காக ஏசா வணக்கம் வச்சாரு இல்லையா? பெருமிதத்தோடு இருக்கிறதா இயேசு உங்கள் பலவீனத்தை சுமந்து தீர்த்தார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார். திரும்பவும் நம்ம துக்கப்பட்டுட்டே அல்லேலூயா. இயேசு என் ஜீவனானே. அல்லேலூயா. இப்படி சந்தோஷம் பாட விட்டு அல்லேலூயா. அப்ப நம்ம துக்கப்படுறதோ ரத்த கண்ணீர் வடிக்கிறதோ நமக்கு சுய அனுதாபம் கொள்றதே இல்லாம இருக்கவே கூடாது. பிசாசு ஒரு பாயிண்ட் கொடுத்து வச்சுப்பான் தெரியுமா? உனக்கு இருக்க கஷ்டத்துக்கு பாவம், என்ன செஞ்சோம் கூட பண்ண முடியாது. உனக்கு இருக்க கஷ்டத்துக்கு பாவம், நீ என்ன கொஞ்சம் சிரிச்சா கூட பாவம் செஞ்சிருவேன், அதனால சிரிக்காத. நாங்க அப்படி இன்னும் இருப்போம். அப்படியே சிரிச்சா ஐயோ சிரிச்சுட்டா என்ன விழுந்துருவோம். அப்படி ஏன் சொல்ல சிரிங்க சிரிங்க. உங்களுக்கு நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயும் சிரிக்கிறது போக மாட்டேங்க. ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன், இங்கே சந்தோஷமா இல்லைன்னா வேற இடத்துல போய் சந்தோஷம் தேட போறீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு இடம் காமிக்கிறேன் பிசாசம் சொல்லுவோம். வாடா இங்கதான் சர்ச்சை போன அமௌண்ட் இருக்கேன், அங்க வந்தாது இப்ப அங்க வந்தா சரி. அதான் சொல்ற சர்ச்சை போன சிரிக்கியான்னு சொல்றோம். சிரிக்கியா உண்மொன்று கூட சந்தோஷமா இருந்தீங்கயா, உண்மொன்று சந்தோஷமா இருந்தீங்கன்னா உண்மொன்று இருக்கு இல்லையா? சூப்பர். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்கு சிலருக்கு சந்தோஷத்தை நீங்க வருவித்துக் கொள்ள வைக்கணும். அல்லேலூயா. நீங்க உங்க கையில சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு, இங்க சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னு எப்படி இல்லையா? நீங்க மதியானம் சாப்பாடு இல்லையாச்சு, ஐயோ சாப்பாடு கிடைக்காது இங்க எப்படி? அந்த மாதிரிதான் சாப்பாடு நமக்கு வந்து ஆண்டை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இது என்ன சாப்பாடு, இது என்ன வாழ்க்கை, இது என்ன இது அப்படின்னு அந்த அன்பனா நீங்க பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? குட்டையை நீங்களே குழப்பிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிறத சந்தோஷமா நீங்க அனுபவி, சந்தோஷமா துணிக்க. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் இயேசுவோடு போகவே முடியாது. நீங்க எங்க போனாலும் இயேசுவை பிடிச்சிட்டு வந்துருவார். நீங்க கடல்ல உங்களை தூக்கி போடுறது சொல்லி யோனா பண்ணார், அங்கேயும் பெரிய மீன் அனுப்புனார். ஐயோ மீன்குள்ள போய் பட்ட பாட்டு பெரிய பாட்டு. அதனால ஆண்டவரே பரவாயில்ல, கடல் கப்பல்ல இருக்கு, நீ அங்கே நினைவைக்க போற, நீ சொல்ற இடத்துல நீ செத்தா பரவாயில்ல. அல்லேலூயா. இந்த சந்தோஷமான வாழ்க்கை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நீங்க போற இடம் அதை காட்டும் கொடூரமான இடத்துக்கு போயிடும். புரியுதா உங்களுக்கு? யோனா கடலை நீ நினைவை போனாரு, வேற இடத்துக்கு போனான். ஆனா கடலை கொத்து வச்சு கடையில தூக்கி எங்க போட்டாங்க? மீனுக்குள்ள போட்டாங்க. மீனுக்குள்ள 3 நாள் பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க. மீனுக்குள்ள எத்தனை நாள் சொன்னான்? ஏசா சொன்னாரா சொல்ல? யோனா 3 நாள் நினைவே. 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் இங்க இருப்பாரு. ஏற்கனவே பூமி இதயத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்து வருவான்னு சொன்னார். அல்லேலூயா. இப்ப யோனா கதை தான் நமக்கு. ஏசு விட்டு போனா என்ன ஆகும்? மாதமா இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ள போட்டுருவாரு. அங்கிருந்து ஆண்டவரே நான் செஞ்சு தப்புதான்ப்பா, எனக்கு ஆயுள் கொண்டு வந்து சேர்ந்தப்பா, உங்களுக்கு சோத்திர பலி செலுத்துவேன் சொல்லு. இல்லையா? அதனால என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா நீங்க இதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. கைகளை கட்டி அல்லேலூயா. அப்ப இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மாசம் 1 மணி நேரம் ஜெபம் வச்சாலும் சரி, 2 மணி நேரம் ஜெபம் வச்சாலும் சரி, அமைதியா இது சந்தோஷமா கைதட்டி பாடி மகிழ்ந்து இருப்பேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வரலையா வீணதான் அனுப்ப சொல்லுவோம். அதனால வந்துருங்க. அல்லேலூயா. நீங்க 2 மணி நேரம் எங்களுக்கு 10 மணி நேரத்தை ஆண்டு போடுவார். மகனே நீ 10 மணி நேரம் ஜெபம் அப்பா குறுக்கலாம் படிக்கணும் ஆண்டவரே. இப்ப நீங்க சொல்றீங்க நான் காலையில நைட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சேன், 2:50. இப்ப எனக்கு எவ்வளவு தூரம் படிக்காது. அப்பயும் பழங்கள் போட்டு அப்படியே அசல் கீழே பார்த்தா அப்பயும் ஜெபம் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அல்லேலூயா. நம்ம புண்ணியவாத சகோதரிகளாம் வந்து சாப்பாடு ஆரம்பிச்சாங்க. அதனால கீழே போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டே கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அவங்க
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம டீச்சர்ஸ் கனகனையா சொன்னார், பாஸ்டர் வந்து சொன்னார், ஒரு நல்ல உதவி இருக்கார். அவர் சொல்லும்போது அவர் சொன்னார், நான் நைட்டெல்லாம் ஜோப் பண்ணியிருக்கிறேன், ஜோப் பண்ணி கொஞ்சம் எதிரிக்கலாம் பார்த்தா ஆண்டவர் திரும்ப இன்னும் 10 நிமிஷம் ஜோப் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னும் 10 நிமிஷம் சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி இருக்கு? நைட்டெல்லாம் ஒரு 8 மணி நேரம் ஜோப் பண்ணியாச்சு, திரும்ப திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஜோப், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஜோப் பண்ணா இன்னும் 10 நிமிஷம். சரி சரி, உங்களுக்கு அப்படியே சொல்ல மாட்டோம். அப்ப இன்னும் சொன்னார், அல்ல என் சரீரம் மேல நான் வேற என்ன வேலை கொடுத்துருக்காங்க, எனக்கு எல்லாம் கொடுத்தேன், இன்னும் கொடுத்துட்டார். அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எதுவுமே நல்லா இருக்கும். நீங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலே ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சந்தோஷப்படுவார், நீங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சந்தோஷப்படுவாரு. ஆனா ஊரை சுத்திட்டு பிரச்சனையில் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தஞ்சம் அவருடைய புகழிடத்தில் இருந்து படாத ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கரகத்தை ஆண்டவர். அப்ப ஆண்டவர் வந்து பாருங்க, இப்படிதான் நீங்க கிட்ட 8 பாயிண்ட். அப்ப வாழ்வோர் மேலும் இறந்தோர் மேலும் அவர் ஆளுகை செய்ய முடியாம எனக்காக வருது. அல்லேலூயா, நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இங்கேயும் ஆளுகை, பரலோகத்திலும் ஆளுகை. அல்லேலூயா, இங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் பிசாசுலாம் இல்லை. இங்கே உனக்கு என்ன வேற மாடுகள் வேற, மாடுகள் மத்தியில் சந்தோஷம் தான். இல்லையா, இங்கே நமக்கு மாடுகள் மத்தியில் சந்தோஷம் தான், பரலோகத்தில் போனாலும் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அதுக்காக தான் வச்சார். எல்லா கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பாடுகள் எனக்காக பற்றியிலையா, உயிர்த்தும் எழுந்திரையா. அவருடைய பிதாவாகிய தேவனுடைய கண்கள் அது நம்மை பார்க்கிறது. இயேசு இப்படி மரித்து உயிரோடு இருந்தார். இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் ஆமேன் சொல்றார். ஆமேன் அவரே சொல்லி சொல்றாரு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் சொல்றாரு. அல்லேலூயா, ஏசப்பாட்ட வந்துட்டீங்க, இதுதான் ஒரு பெரிய சந்தோஷம், இதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் அவங்க அறியல, ஆனா மனக்கண்களை கண்டா திறந்தார். அப்பம் விட்ட போது கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் மரியாதை அவரை தேடினார், அவர்கள் தோட்டக்காரர் என்று எண்ணினார். ஏசு சொன்னார், மரியாதை சொல்லு, பேர் அழைத்து தனிப்பட்ட பிரகாரமாக அவருக்கு காட்சி அளித்து தனிப்பட்ட பிரகாரமாக பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் அழைத்துக் கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, மகளே சொல்லு, உங்க பேரை பார்த்து கூப்பிடுகிறார். மகனே சொல்லு, உங்க பேரை பார்த்து கூப்பிடுறார். அதில் உங்கள் தனிப்பட்ட பிரகாரம் அவங்களை சந்திக்கிறார். சீடர்கள் அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே பயந்து இருக்கும் பொழுது அவர்கள் நடுவே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாக என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே பேசினார். சீடர் மத்தியில் தன் கை, கால், விரல் எல்லாத்தையும் தன் கையில ஏற்பட்ட ஓட்டையை காண்பித்தார், காலில் ஏற்பட்ட ஓட்டையை காண்பித்தார். இவ்வளவு எல்லாவற்றையும் இயேசு காண்பித்தார். அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக, உயிர் தெரிந்த சரீரத்தோடு வந்திருக்கிறவராக நிரூபித்து காட்டினார். கரங்களை கட்டி ஆட மாட்டி சொல்றாங்க. அது இப்பொழுது உயிர் தெரிந்தார், உயிர் தெரிந்த வல்லமை, ஜெயித்தெழுந்த வல்லமை நம்முடைய மத்தியில் இருக்கிறது. உயிர் தெரிந்த இயேசு நம் அருகில் இருக்கிறார். ஓ ராபா ஷண்ட ரவ எல்லாம் கரங்களை கட்டி நீ காரண சத்தத்தை போடுவது. ஹalleluya, உயிர் தெரிந்த தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். பாடுகளை ஏற்றுக்கொள்வர், காயங்களை நமக்காக சுமந்தவர், நமக்காக மரித்து மீண்டான உயிரோடு இழந்தவர், அவர் மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை, அவர் சாவானை ஜெயித்தவர், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொள்ளும்படியாக அவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா, அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அவரோடு கூட நாம் மரிச்சிருக்கிறோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அவரோடு கூட எழுப்பப்பட்ட நீங்க திரும்ப பாவம் செய்ய முடியாது. அவருக்கு உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, சீக்கிரமா அந்த பாவத்தை நீங்க ஜெயிப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்க உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க அது உங்களை ஆளுகை செய்யாது, பாவம் உங்களை ஆளுகை செய்யாது, பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, வறுமை உங்களை ஆளுகை செய்ய முடியாது, கஷ்டம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, வேதனை உங்களை ஆளுகை செய்ய முடியாது. எல்லாம் சோத்திரம் பண்ணி கரகத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது, சாத்தான் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுள்ள கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க. இயேசு வந்து
கிருபையாய் வந்து மரித்து உயிர் தந்துட்டார். உயிர் தந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் அல்லேலூயா. அந்த நன்றியோடு வந்தான் மரியா இயேசுவை தேடி நன்றியோடு வந்தான். நீங்க நன்றியோடு வந்திருக்கீங்க, அன்போடு கூட வந்தான். ஆண்டவரிடத்தில் அளவில்லாத அன்பு. அது எல்லாரும் போயிட்டாங்க, கூட வந்த 4 பேர் போயிட்டாங்க. இவன் திரும்பமாக வந்தான். தோட்டத்துக்கு வந்து ஐயோ போதகரை காணவே, ஆண்டவரை காணவே தேடினார். தேடி தேடி எல்லாரிடத்திலும் கேட்டான். கடைசி இயேசுவே அவளுக்கு பின்னால் வந்திருந்தார். அவர் பின்னிட்டு பார்க்கையில் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் எடுத்துக்கொண்டு போனீர்கள் திரும்ப தான் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், மகளே மரியாதை சொன்னார். கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சீடர்களோடு கடந்து சென்றார். வசனத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். அவருடைய இறுதியை குழந்தை விட்டு எரிந்தது. ஏதோ ஒரு போதகர் நமக்கு எடுத்து சொல்றாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வீட்டுல அப்பத்தை கொடுத்தாங்க. அவர் அப்பத்தை பிட்டு அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பவுல் சொல்கிறார், இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்ப பண்ணினவருடைய அறிவினால் நீங்கள் நிரப்பப்படும்படியாக உங்கள் கண்கள் பிரகாசமான கண்களை காண வேண்டும். இயேசுவை மட்டுமல்ல, அவரை அனுப்பின பிதா, அவரை எழுப்பின பிதாவை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை அறிந்து கொள்ள உங்களை எப்படி எழுப்பியிருக்கிறார். சிலுவையில இயேசு மரித்தது போல நீங்களும் சிலுவையில அவரோடு கூட அறையப்பட்டீர்கள். இயேசு மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்தது போல நீங்களும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவோடு கூட அன்னைக்கு நீங்க எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின்படியே மகா மேன்மையான மகத்துவம், இந்த மகத்துவத்தை நீங்க பெற்றுட்டீங்க மக்கள். அல்லேலூயா. நீங்க பெற்றுட்டீங்க. நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. பாவத்தின் அக்கறை மறித்து போயிருந்த உங்களை உயிர்ப்பிச்சிருக்காரு. உயிர்ப்பித்ததுனால உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. மன்னிச்சது இல்லாம நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டது அவருடைய தயவு இருக்குது. தயவு மட்டும் இல்லாம அவரோடு கூட உங்களை எழுப்பி விட்டார். எழுப்பினது மட்டுமல்ல, அவர் பக்கத்துல உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீங்க உன்னதத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆளு. உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நற்கிரியை செய்யறது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த பூமியில இருக்கும்போது நல்ல கிரியை செய்யுங்க. சாவு என்று மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை ஜெயிச்சிட்டீங்க. அது சாவாமை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் கண்கள் பிரகாசமா இருக்கிறது. அல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே அல்லே